நம்ம டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்யறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து 3 குழிக்கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து சோம்பு போட்டுக்கோங்க 1 ஸ்பூன், அப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா பொரியிறப்ப கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணி அதுவும் நல்லா பொரியட்டும். நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சம் கிண்டினதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டினதுக்கப்புறம் நாங்கள் முட்டை மசாலாக்காண்டி வீட்டிலே ஒரு பேஸ்ட் அரைச்சோம். அந்த பேஸ்ட்டோட மெஷர்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ அப்போ டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு. இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்போ அது வரைக்கும் மூடி போட்டு முடிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் பாதியாக நறுக்குனா முட்டை இருக்குல்ல, 8 முட்டையை நான் வேக வச்சு பாதியாக நறுக்கியிருக்கேன். ஸோ இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அந்த கிரேவியோடு சேர்த்து பெரட்டிடலாம். இப்போ நான் பெரட்டி காமிக்கிறேன் பாருங்கள், அது மாதிரி பெரட்டி காமிங்க. கொஞ்சம் ஜென்டிலாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது முட்டை உடையாமல் பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக பெரட்டி. ஸோ அப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது பார்க்கும்போதே எங்கள் வீட்டில் எல்லாம் நாக்கு ஊறிடுச்சு. இப்போ நம்ம இது ஃபினிஷிங் டச்சாக என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா நறுக்கி வச்சுருக்கா கொத்தமல்லியை இதில் ஃபினிஷிங் டச்சாக ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ண ரெடியாக போகிறோம். இப்போ நம்ம ஒரு தட்டில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனாக மறக்காமல் ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த டிஷ்ஷையும் திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள்.